திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதி அரிமளம் ஊராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதி அரிமளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கீழாநிலைக்கோட்டையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு விளக்கினார். தொடர்ந்து இதுபோன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் வாக்களிக்கும் முறையையும் பொதுமக்களுக்கு விளக்கினார். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு காலை உணவு தர்றோம். உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆமா, அதுல 8ஆம் வகுப்பு வரை நீடித்திட, அதான் 8ஆம் வகுப்பு வரை நீடித்திட இத்தனைக்கு மேலாக குடும்ப இல்லத்தரசிகள் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் தரப்படும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த கூப்பன் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கூப்பனை தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல வேணாலும் எந்த கடை வேணாலும் கொடுத்து என்ன பொருள் வேணாலும் மாற்றிக்கலாம்.